பாண்டியராஜன் வந்து அந்த பர்டிகுலர் பையன்கிட்ட நவீன் பாலினி அவங்ககிட்ட பேசியிருக்கார் மிரட்டியிருப்பார் என்ன வேணால் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி. நிகிதாவும் பாண்டியராஜனும் ஒரே ஊருக்காரங்க. ஓகே, திண்டுக்கல். ரைட்டா? இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஜாதிக்காரங்க. நிகிதாவுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறவர் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர். ஓகே, அவர் தான் ப்ரொஃபஸர் வேலை வாங்கி கொடுக்குறாரு. பாண்டியராஜனுக்கு வந்து சென்னையில் வேலை வாங்கி கொடுக்குறவர் யாருன்னா அதே திண்டுக்கல்லை சேர்ந்த ஐ பெரியசாமி, திமுக அமைச்சர். சிசிபி விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கை இவர் எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றதான். இது வந்து டோட்டல் விதிமீறலில் இவர் விசாரிச்சிருக்கார். விசாரிக்காமல் இவரை வந்து விசாரணைக்குள்ளாக்குறதுக்கு ஒரு கமிஷனர் விரும்ப மாட்டார். எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு இனிஷியலாக ஒரு பேமெண்ட் வந்து பாண்டியராஜன் வாங்கியிருக்கார். அதனால தான் இவ்வளோ ஆர்வமாக அதில் ஒரு தலையிட்டார். அவருக்கு நல்லா தெரியும் கமிஷனர் வந்து சும்மா இருக்க மாட்டார், அவருக்கு தெரிஞ்ச அதில் பிரச்சனை வரும். அப்போ மிரட்டும் போது சொல்லுவோம், பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவோம், அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அக்கா தான் கம்ப்ளைண்ட்டு, அவங்க அக்காவை வந்து தூக்கிட்டு போயிடுவோம், பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டலோட எக்கோ தான். டாஸ்மாகில் போராடின பெண்களை அடிக்கும்போது அவர் வந்து சட்டத்தை மீறக்கூடிய ஆளுன்னு காமிச்சிட்டார். அப்படிப்பட்ட, அதாவது ஒரு நாய் நல்லா இருந்தால் ஓகே, அது வெறி நாய் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அடித்து கொண்டுடணும்ல. நேயர்களே வணக்கம், நான் லோகநாதன். நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் தாமோதர பிரகாஷ் அண்ணன், மூத்த செய்தியாளர். வணக்கம். வணக்கம் லோகநாதன். வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் நவீன்குமாரனுடைய சந்தேக மரணம். குறிப்பாக சொல்லணும்னா திருமலா பாலுடைய கருவூல அதிகாரி, மேனேஜர்னு சொல்லலாம், 44 கோடிகள் வந்து கையாடல் பண்ணதாகவே அவர் மீது புகார் வருது. விசாரணை செய்யப்படுறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு மெயில் அனுப்பிட்டு சூசைட் பண்ணியிருந்தா சொல்கிறாங்க. அந்த சூசைடில் பல்வேறு சந்தேகங்கள் செய்தியாளர்கள் எழுப்புகிறாங்க. கமிஷனர் கூட ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. இது உண்மையிலேயே சூசைடா இல்லது சமீபத்தில் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது, கஸ்டோடியல் டெத்து, அஜித்குமார் மரணம், இப்போ அதுக்கு அடுத்தது இதுன்னும்போது நம்ம என்ன நினைக்கிறது? இதுவும் ஒரு கஸ்டோடியல் டார்ச்சராக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அஜித்குமாரோட மரணம் வந்து தமிழகத்தில் இருக்கவங்க எல்லாரோடைய மனசாட்சியும் உலுக்கிடுச்சு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, பாலபாரதி அம்மா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து அஜித்குமார் மேலே பொய் புகார் கொடுத்துட்டு நிகிதா எப்படி எந்த குற்றமும் செய்யலைன்ற மாதிரி வேலைக்கு வராங்க, அது தமிழக அரசு எப்படி அனுமதிக்குது அப்படின்னு. இன்ஃபேக்ட் சிபிஐ கூட இன்னும் எஃப்ஐஆர் போடலை. ஆனால் அந்த அம்மாவோட வேகம் இருக்குல்ல, பாலபாரதி அம்மாவுடைய வேகம், அந்த அநியாயம் வந்து அவங்க மனசாட்சியை உலுக்குனதுனால அந்த வேகம் வந்து அவங்க ஆளுங்கட்சி கூட்டணி எல்லாத்தையுமே மறந்து ஒரு அறச்சீற்றம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அறச்சீற்றத்தோட வெளிப்பாடாக வெளிப்பட்டு. அஜித்குமாரை பார்த்தவங்க இப்போது நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டோன்னா நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டும்போது கூட ஐயோ ஆக்சிடெண்ட் ஆகிடுவோமா நம்ம அப்படின்ற ஒரு பிரமை வந்து நமக்கு டிரைவிங்கில் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்படி லெஃப்ட்டில் ரைட்டில் போகக்கூடாது, லெஃப்ட்டில் ஒதுங்கி தான் போனோம் அப்படின்ற. ஆக்சிடெண்ட் எப்படியோ ஆக்சிடெண்ட் தான். அது மாதிரி அஜித்குமாரோடைய மரணம் வந்து முழுக்க முழுக்க இந்த நவீன் பாலினி அப்படின்ற இவருடைய தற்கொலையையும் போலீஸ் சந்தேகத்துக்குரிய மரணமாக மாற்றிடுச்சு. அதாவது அதுலேயும் இதுலேயும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, ரெண்டுத்துலேயுமே வந்து போலீஸ் இன்வால்வ்டு, ரெண்டுத்துலேயுமே வந்து உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்த விஷயம்.
அஜித் விஷயத்தில் வந்து எஸ்பிக்கும் தெரியாது, டிஐஜிக்கும் தெரியாது, ஐஜிக்கும் தெரியாது. வெறும் டிஎஸ்பி லெவலில் தான் அது ஆப்ரேட் ஆச்சு. அது செக்ரட்டரியேட்லேருந்து வந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரியுடைய ஃபோன் மூலமாக அது ஆப்ரேட் ஆச்சுன்றது அலிகேஷன், ரைட்டுங்களா? அதுலேயும் ஒரு 9 சவரன் வந்து காணாமல் போச்சு. அதே மாதிரி நவீன் பாலினோனி விஷயத்துலேயும் ஜாயிண்ட் கமிஷனராக இருக்க திசா மிட்டல், அப்புறம் அடிஷ்னல் கமிஷனராக இருக்க பர்வேஷ்குமார், கமிஷனராக இருக்கக்கூடிய அருண், இந்த 3 பேருக்கும் தெரியாமல் தான் இது நடந்திருக்கு. இதில் வந்து இப்போது இன்ஸ்பெக்டர் புழல் அண்ட் மாதவரம் மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர் வந்து கிட்டத்தட்ட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, வேக்கன்ட் ரிசர்வில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏசி புழல் அவரையும் வேக்கன்ட் ரிசர்வில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிசி பாண்டியராஜன் இவரையும் கூப்பிட்டு கமிஷன் ஆஃபீஸில் இன்கொயரி திஷா மிட்டல் தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 கொலைகளும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் சாதாரண லெவலில், அங்கே வந்து டிஎஸ்பி, இங்கே வந்து டிசினா எஸ்பி, இங்கே வந்து எஸ்பி, அங்கே வந்து டிஎஸ்பி, 2 பேரும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. 40 கோடி ரூபாய் திருமலா பாலில் வந்து அவர் வந்து கொள்ளடிச்சிட்டாரு, திருடிட்டார் அப்படின்றது 24ஆம் அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணும்பொழுது அவங்க செக் பண்ணும்போது தான் தெரியுது. அது எவ்வளோ பெரிய கடல்னு பார்த்துக்கோங்க, பால் கடல் போல் இருக்கு. 40,000 கோடி 50,000 கோடி புழங்கக்கூடிய ஒரு சந்திரபாபு நாயுடுவுடைய சொந்த நிறுவனம் அது, ரைட்டுங்களா? திருமலா பால் அவங்க சிஸ்டர் யாரோ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெரிட்டேஜ் அவருடைய சொந்த நிறுவனம், இவங்க சிஸ்டர் கன்சர்ன். அப்போது கண்டுபிடிக்கிறாங்க. 25ஆம் அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை வந்து கமிஷனர் வந்து சிசிபிக்கு அனுப்பிச்சிடுறாரு, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் பை த டைம் வந்து அவங்க திருமலா பால் வந்து லோக்கல் போலீஸை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி 40 கோடி இந்த சுனில் திருடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியராஜன், அப்புறம் ஏசி புழல், அப்புறம் இன்ஸ்பெக்டர் விஜயபாஸ்கர் எல்லாருமே களத்தில் குதித்து கடமையாற்றிருக்காங்க. இப்போது கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க விசாரித்ததா தெரியல அப்படின்றார். என்கொயரி இன்னும் முடியலன்றார். ஜேசி விசாரிக்கணுன்றார். அதை கம்மா தான் போட்டுக்கிட்டு போகிறார். அவர் நேரடியாக விசாரித்தாரா தெரியல அப்படின்றார் கமிஷனர். ஆக மொத்தம் இதில் வந்து பாண்டியராஜன் இன்வால்வ். இந்த பாண்டியராஜனுடைய நியமனம் தான் இப்போ நம்ம எழுப்புகிற கேள்வி. எப்படின்னா, எப்படி நிகிதாவுடைய மோட்டிவை வந்து நம்ம கேள்வி எழுப்புகிறோமோ, கல்யாண மோசடி, வேலை வாங்கி தரேன்னு மோசடி, எல்லாமே மோசடியாக இருக்கும்போது இந்தம்மா கொடுத்துருக்கிற புகார் மட்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படின்றது தான் நிகிதா விஷயத்தில் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த நிகிதாவும் பாண்டியராஜனும் ஒரே ஊருக்காரங்க. ஓகே, திண்டுக்கல். ரைட்டா? இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஜாதிக்காரங்க. ஓகே, இப்போ அவங்க ஏமாத்தினா இவரும் ஏமாத்தலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஜாதின்றதுனால ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் 2 பேரும் ஒரே ஆட்கள், ரைட்டுங்களா? நிகிதாவுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறவர் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர். ஓகே, அவர் தான் ப்ரொஃபஸர் வேலை வாங்கி கொடுக்குறார். பாண்டியராஜனுக்கு வந்து சென்னையில் வேலை வாங்கி கொடுத்தவர் யாருன்னா அதே திண்டுக்கல்லை சேர்ந்த ஐ பெரியசாமி, திமுக அமைச்சர். அவர் அதிமுக, நிகிதா, பாண்டியராஜன் வந்து திமுக. இவங்க பாண்டியராஜனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து மாவட்ட அவைத்தலைவராக இருக்கார், திண்டுக்கல் மாவட்ட திமுக அவைத்தலைவராக இருக்கார். அதனால தான் பாண்டியராஜனுக்கு ஐ பெரியசாமிக்கிட்ட செல்வாக்கு வாங்கிட்டு வந்துடுறார். என்னென்னா, இந்த பாண்டியராஜன் வந்து அதே நிகிதா மாதிரியே 2017 வந்து டாஸ்மாக்கு எதிராக வந்து பெண்கள் போராடும்போது அடிக்கிறார். நம்ம பார்த்தோம் வீடியோலாம் பரபரப்பாக போச்சு. வேறு ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சே வந்து ஒரு லேடிஸ் பின்னாடி அடிச்சாப்புல. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஆள். உடனே அவரை எடப்பாடி கவர்மெண்ட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா பொள்ளாச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர்.
பொள்ளாச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொள்ளாச்சியோட ஏஎஸ்பியாக இருக்கார். இவர் வந்து டிபிஎஸ் ரேங்க் ஓகே, தமிழ்நாடு போலீஸ் ரேங்க் ப்ரமோட்டி தான் இவர். இவர் வந்து அப்படியே மேலே வர்றாரு. அப்படி வரும்பொழுது பொள்ளாச்சி காம கொடூரமான சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்களை முழுக்க மறைக்கிறார். அதில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அதில் பாதிக்கப்பட்ட பெண்களோட பேரையும் வெளியில் சொல்கிறார். ஓகே. இவர் மேலே நிறைய பேர் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. நம்மெல்லாம் நக்கீரனில் பொங்கி எழுந்தோம் இவங்களுக்கு எதிராக. ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு பெண்மணியுடைய பேரை வெளியே சொல்கிறது அவங்கள மிரட்டுறதை தானே அர்த்தம். சட்டத்துக்கு புறம்பாக தானே செய்கிறாரு. ஆமாம், இப்போது சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறார். இவர் இவ்வளோ அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு. இவரை தூக்கி திமுக ஆட்சி வந்த உடனே வேற எங்கேயாவது போடுவாங்கன்னு பார்த்தா முதலமைச்சருடைய சொந்த தொகுதி கொளத்தூர். கொளத்தூருக்கு டிசியாக போடுறாரு யார்? அண்ணன் ஐ பெரியசாமி. அப்போது ஐ பெரியசாமியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஆட்சியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸ்டாலின் வந்து ஐ பெரியசாமி சொல்கிறத கேட்குறாரு. இல்லாட்டி இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியல் அதிகாரியை போடுவாங்களா? அவர் சொந்த தொகுதியில் போடுவாரா? சொந்த தொகுதியில் போடுவாரா? அது இருக்கிறதே இவ்வளோண்டு தொகுதி, ஒரு 10 தெரு 20 தெரு தான் அந்த தொகுதி. அந்த தொகுதிக்குள்ளே இப்போ ஆம்ஸ்ட்ராங் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதே தொகுதி தான் அது. ஓகே. இன்சிடென்ட் நடந்தது ஃபுல்லாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டது ஃபுல்லாக கொளத்தூர் தொகுதி தான். இப்போ செகண்ட் இன்சிடெண்ட்டு இது, ரைட்டுங்களா? ஸோ இதுவே நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஹைலி கான்ட்ரவர்ஷியலான ஃபிகரை போடுவாங்களா? அப்போது இவர் திருமலா பாலுக்காக பாண்டியராஜன் வந்து அந்த பர்டிகுலர் பையன்கிட்ட நவீன் பாலினி அவங்ககிட்ட பேசியிருக்காரு, மிரட்டியிருப்பார், என்ன வேணால் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. லீவில் போயிட்டு வந்துருக்காரு. போயிட்டு வந்து சட்டத்தை அப்படியே கையில் எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லையா? அவசியமே இல்லை. லீவில் கமிஷனருக்கு தெரிஞ்சு தான் போகிறாரு. லீவில் போனவர் அவர் ஏன் அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, இது வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ். ஓகே, அவர் வசூல் பண்ணி கொடுத்துடலாம். வசூல் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா 40 கோடி வசூல் பண்ணி கொடுத்தா ஒரு 4 கோடி கையில் கொடுப்பாங்கள்ல, வருமானம் தானே. எங்கேருந்து 4 கோடி ரூபா கிடைக்கிறது சர்வீஸில் அப்படின்றதுக்காக இறங்கின ஆர்வ கோளாறில் பாண்டியராஜன் இறங்கினது தான் இது. மாட்டிக்கினார். இப்போ இறங்கி அவர் இன்கொயரி பண்ணியிருக்காரு. இன்கொயரி பண்ணும்போது அஃப்கோர்ஸ் வந்து இன்கொயரி நடந்திருக்கு, இவங்க தலையிடுறாங்க அப்படின்றத வந்து செத்து போனவனுக்கு தெரியுது. அவன் வந்து பெயில் பெட்டிஷன் போடுறான். 4ஆம் தேதி போடுறான், 5ஆம் தேதி போடுறான், 7ஆம் தேதி போடுறான். அது 11ஆம் தேதி வரைக்கும் ஏரிங்க்கு வருது. பெயில் பெட்டிஷனும் போடுறான். ஆன்டிசிபேட்டரி பெயில் எதுக்கு போடுறான்? இவங்க என்ன கைது பண்ணிவிடுவாங்க. ஓகே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அவன் வந்து புழல் பிரிட்டானியா பகுதியில் ஒரு பெரிய வீடு கட்டுறான், மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க குடிசையில் தான் போய் தூக்கு மாட்டிட்டு சாவுறான். கைகளை வந்து பின்னாடி கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு சிமெண்ட் பேக் இருக்குது, அந்த பேக்கை வச்சு தான் தூக்கில் தொங்குறான் அப்படின்னு போலீஸ் சொல்லுது. ஆனால் அதிலே சந்தேகம் இருக்குது சொல்லி கேள்வி. அதுலேயும் சந்தேகம் இருக்குது. அவன் எப்படி செத்தான் அப்படின்றதுல ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அவன் திருடன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ரைட்டா? எப்படி நிக்கிதா வந்து சொல்கிறத வந்து நம்ம எடுத்துக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த நவீன் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இமெயிலெலாம் அனுப்புகிறான், எல்லாத்தையும் அனுப்புகிறான். அதில் எதுலேயும் போலீஸ் டார்ச்சரை பற்றி சொல்லலை. போலீஸ் நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறான். இப்போது கமிஷனர்கிட்ட இன்றைக்கி வைக்கப்பட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் தலையிட்டு சிசிபிக்கு போன விஷயத்தை எப்படி பாண்டியராஜன் வந்து தலையிடலாம் அப்படின்னு தான் கேள்வி. 1 கோடிக்கு மேலே இருந்தால் கூட அது ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் தான் அதை விசாரிக்கணும்னு இருக்குது. அப்போது ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் விசாரிக்க வேண்டிய இந்த வழக்கை நீங்கள் வந்து எப்படி இவர் விசாரிக்கலாம்? சிசிபி வந்து 1 கோடிக்கு மேலே ஜாயின்ட் கமிஷனருக்கு மேலே விசாரிக்கப்பட வேண்டியது சிசிபி விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கை இவர் எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றதான். இது வந்து டோட்டல் விதிமீறல். விதிமீறலில் இவர் விசாரிச்சிருக்கார். விசாரிக்காமல் இவரை வந்து விசாரணைக்குள்ளாக்கிறதுக்கு ஒரு கமிஷனர் விரும்ப மாட்டார். ஒரு டிசின்றது வந்து, அதுவும் கொளத்தூர் பகுதியில் டிசியாக இருக்கிறவர்
அப்படின்னா அவர் எவ்வளோ செல்வாக்குள்ளவராக இருப்பார் திமுகவில், ஓகே, எப்படிலாம் இருப்பார். அவரை வந்து ஒரு விசாரணைக்குள்ளாக்கணுன்றதை வந்து கமிஷனர் விரும்ப மாட்டார். அப்போ கமிஷனர் அவரை விசாரணைக்குள்ளாக்குறாரு அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அப்போது அஜித் விஷயத்தில் எப்படி போலீஸ் தப்பு பண்ணிச்சோ, போலீஸ் எப்படி எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல், ஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல், டிஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் டீம் வந்து உட்கார வச்சு அடித்து உதச்சி 55 இடங்களில் காயத்தை உருவாக்கி உடல் உறுப்புகளில் காயங்களே இல்லாத இடத்துக்கு அளவுக்கு கொண்டு போச்சோ, அதே மாதிரி இந்த கேஸை வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்கான், அவனை கேஸ் போடலாம். சிவில் கேஸ் தான் அது. சிவில் மேட்டரில் வந்து அவன் வந்து கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கல, எதுவும் பண்ணல. சிவில் இப்போ இதில் அஜித்தில் வந்து ஒரு குற்ற வழக்கு, இது வந்து ஒரு சிவில் வழக்கு. சிவில் வழக்கில் வந்து நீங்கள் செக் பவுன்ஸ் கேஸ் மாதிரி தான். 40 கோடி ரூபாய் ஏமாத்துறானா ஒருத்தன் வந்து 40 கோடி ரூபாவும் அடிக்கிற வரைக்கும் அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருந்தது, நாக்கை வச்சுக்கிட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தது இல்லை. அப்போது அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களோட டீல் பண்ணலாமே தவிர, அந்த நிறுவனம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான நிறுவனம், பணம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிறுவனம், பாண்டியராஜனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஓகே, மேபி இருக்கலாம். எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு இனிஷியலாக ஒரு பேமெண்ட் வந்து பாண்டியராஜன் வாங்கியிருப்பார். அதனால தான் இவ்வளோ ஆர்வமாக அதில் அவர் தலையிட்டார். அவருக்கு நல்லா தெரியும் கமிஷனர் வந்து சும்மா இருக்க மாட்டார், அவருக்கு தெரிஞ்ச அதில் பிரச்சனை வரும். நான் சமீபத்தில் பிரச்சனையே சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது தமிழக அரசு. அந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனையா இதுக்குள்ளே வந்து கமிஷனர் சும்மா இருக்க மாட்டார். இது எதாவது ஒன்று ஆச்சுன்னா வம்புனா, அப்போது இவங்க என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா, இது மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, தற்கொலைக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ மிரட்டும் போது சொல்ல உன் பொண்டாட்டியை தூக்கின்னு போயிடுவோம், உங்கள் அக்கா இருக்காங்க, அவங்க அக்கா தான் கம்ப்ளைண்ட்டு, அவங்க அக்காவை வந்து தூக்கிட்டு போயிடுவோம், பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டலோட எக்கோ தான். குடும்பத்து மேலே கை வைப்போம், உன் சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணுவோம். விஷயம் என்னென்னா, இது வந்து கோர்ட்டு கேஸு போய் ஜட்ஜ்மெண்ட் ஆகி வர்றதுக்கெலாம் பல வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நவீனும் வயசாகிடுவான், திருமலாவும் வயசாகிடும். திருமலாவும் இருக்குமான்னு தெரில. ஆனால் இதை வந்து உடனடியாக வாங்கி கொடுத்துட்டா சன்மானம் கிடைக்கும். கை மேலே காசு, வாய் மேலே தோசை, அந்த கதை தான் இதோட வெளிப்பாடு. ஸோ இந்த எக்ஸசஸ்க்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து செய்வதை நிறுத்தணும். இப்போது பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ்லேயும் கட்ட பஞ்சாயத்து தான். அங்கே ஒரு ஈகோ கிளாஷ், அதில் வந்து கட்ட பஞ்சாயத்து. நீங்கள் நிறைய கேஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போகிறது தான். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போலீஸ் எப்படி போச்சுன்னா ஃபுல்லாக ரியல் எஸ்டேட்டுன்றது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயம், மாஃபியாவாக போயிட்டுருக்கு. அப்போது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பணம் கொட்டுற டிரான்சாக்ஷன்ஸ். அதுக்குள்ளே தலையிடக்கூடிய தெம்பு யாருக்கு இருக்குன்னா, காக்கி சட்டை போட்ட காவல்துறையினருக்கு தான் இருக்குது, பாதுகாவலர்களுக்கு தான் இருக்குது. அவங்க வந்து தலையிடலாம், மீறலாம், அடிக்கலாம், தூக்கிட்டு போகலாம். இப்போ ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னா, இப்போது நீங்களோ நானோ தூக்கிட்டு போக முடியுமா? அல்டிமேட் பவர் கொடுத்து வச்சுருக்காங்க, சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் அப்போது போலீஸ் வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தூக்கிட்டு போகலாம். அன்ரெக்கார்டடாக வச்சுருக்கலாம், சோறு இல்லாமல் வச்சுருக்கலாம், நகத்தை பிடுங்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்கும்பொழுது அவங்க வந்து மிருகம் மாதிரி நடக்கிறாங்க. அதுவும் காசு வரக்கூடிய துறையில் இருக்காங்க, அவங்க மிருகம் மாதிரி தான் நடப்பாங்க. இன்றைக்கி அஜித்தை அடித்து கொன்ன போலீஸ்காரங்களோட பொண்டாட்டிங்க ஆர்ப்பாட்டத்துக்கு பண்ணாங்க. ஒவ்வொருத்தையும் ஒரு 10,000 20,000 செயின் போட்டிருக்காங்க. தடிமன் பார்த்தீங்களான்றத நான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தாம்பு கயிறு மாதிரி போட்டுக்கிட்டு உட்காந்து நியாயம் கேட்குறாங்க. அப்போது எவ்வளோ வருமானம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். க்ரைமை கண்டுபிடிக்கிற டீம் அவங்க வந்து எவ்வளோ வருமானத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடிக்க மீட்ரு, ஆட்டோ ஓட்ட மீட்ருன்னுவாங்க, இவங்களுக்கு அடிக்கடிக்க மீட்ரு விழுந்துக்கிட்டே இருக்கும், காசு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைடில் வரும், அந்த சைடில் வரும், இந்த சைடில் வரும், எல்லா சைட்லேயும் வரும்.
அப்போது இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த கட்ட பஞ்சாயத்து முறையை நீக்கிறதுக்கு தான் இதே அருண் வந்து ஏடிஜிபி எல்லண்டோவாக இருக்கும்போது ஒரு சர்க்குலர் போட்டார். சிவில் விவகாரத்தில் வந்து எஸ்பி நாலேஜ் இல்லாமல் நீங்கள் தலையிடவே கூடாது. லேண்டு மேட்டர்லேயும் சரி, மற்ற சிவில்னால் இந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலும் சிவில் தான். அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து தலையிடக்கூடாதுன்னு சர்க்குலரே போட்டார். இப்போ அவர் கமிஷனராக இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒன்று டீல் பண்ணி பாண்டியராஜன்றவர் மாட்டியிருக்கார். அப்போது இதுலேருந்து நம்ம கற்கிற பாடம் என்னன்னா, முதல் கோணல் முற்றும் கோணல். அவர் வந்து பொள்ளாச்சியிலேயே அவர் யாருன்னு காமிச்சார். டாஸ்மாகில் போராடின பெண்களை அடிக்கும்போது அவர் வந்து சட்டத்தை மீறக்கூடிய ஆளுன்னு காமிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட, அதாவது ஒரு நாய் நல்லா இருந்தால் ஓகே, அது வெறி நாய் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அடித்து கொண்டுடணும்ல. இது வெறி நாய் ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே 2017 இது வெறி நாய் ஆயிடுச்ச. இதுக்கு ஏன் இப்போ இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க? அதுவும் முதல்வரோட தொகுதியிலேயே வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அப்போது முதல்வரோட நாலேஜ் எப்படி இருக்குது? இதில் முதல்வருடைய ஒர்க் அவுட் என்ன இருக்குது? இன்டெலிஜென்ஸ் இன்புட் என்ன இருக்குது? இந்த அதிகாரிகளை கண்காணிக்கிறது தான் யார், எப்படி பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் வந்து இது அன்லிமிட்டடாக போகுது தம்பி. ஐஏஎஸ் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு இன்னொரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்றது ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து அன்லிமிட்டடாக போகுது தம்பி. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான காவல் நிலையங்கள் இருக்குது. ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் மக்கள் இருக்காங்க, அந்தந்த ஏரியா மக்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம ரிப்போர்ட்டராக இருக்கும்போதே எத்தனை விதமான பிரச்சனைகளுக்காக மக்கள் நம்மளை அணுகிறாங்க. அப்போது போலீஸ்காரங்கன்னா ஒரு ஏரியாவில் எத்தனை விதமான பிரச்சனைகளுக்காக அணுகுவாங்க. அத்தனையும் மாமூலாக்கணுமா, காசாக்கணுமா, அதில் எது சட்ட விரோதம், எது நியாயம், எது சட்டத்திற்கு உட்பட்டது, எதை எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்றைக்கி காவல்துறையில் சுத்தமாக இல்லை. அதுதான் வந்து இந்த இன்சிடெண்ட் எல்லாமே காட்டுது. குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் சந்தேகம் அப்படின்றது வந்து கை கட்டப்பட்டிருக்கு. அவர் உயரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த சிமெண்ட் மூட்டை தள்ளி ஓரமாக இருக்குது. இப்போ இது வந்து தற்கொலையா இல்லது கொலையா, திட்டமிடப்பட்ட கொலையான்றது பொதுவான ஒரு கேள்வி, சந்தேகம் எழுப்புது. அதே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து கமிஷனர்கிட்ட கேட்குறாங்க. உங்களுடைய பார்வை? அவரு கமிஷனர் கேட்டகாரிக்கலாக சொல்கிறார், இதாங்க எங்கள் வேலை. சிமெண்ட் மூட்டை அங்கே இருந்தது, அதில் தான் ஏறி தற்கொலை பண்ணியிருக்காரு. இட் இஸ் அ பர்ஃபெக்ட் சூசைட் கேஸ்ன்னு தான் கமிஷனரோட ரிப்ளை. ஓகே. பட் அவர் இன்னொன்று சொல்கிறார், சூசைடு தற்கொலை செய்வதற்கு தூண்டியது யார்? இப்போ அவர் வந்து ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா? அதே நிறுவனம் வந்து இப்போ பாண்டியராஜனை வச்சே அவரை வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லையா? இமெயில் அனுப்புகிறார் இல்லையா? இமெயில் அனுப்பிட்ட அப்புறம் ஏதாவது ஒரு த்ரெட்டனிங் நடந்துருக்கலாம் இல்லையா? அப்போது அது வந்து பாண்டியராஜன் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகுறாரு, இன்ஸ்பெக்டர் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாரு, அது எல்லாமே கால் டெக்கா டீட்டெயில்ஸ் வச்சு தான். அதுதான் கமிஷனர் சொல்கிறார், அபட்மெண்ட் டு சூசைட், தற்கொலை செய்வதற்கு தூண்டினார்கள் அப்படின்னு அந்த வழக்கு வரும்போது நாங்கள் இதை பற்றிலாம் விசாரிப்போம் அப்படின்னு. இப்போ இதில் 2 கேள்வி எழுதுங்கண்ணே. ஒன்று வந்து கை கட்டப்பட்டு யாரும் வந்து சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. 2வது வந்து அந்த இடத்துல வந்து இருந்த சிமெண்ட் மூட்டை தள்ளி வச்சுட்டுலாம் அவன் தொங்க மாட்டான். 2 கேள்வி தாண்டி 3வது கேள்வி இருக்குது. இவர் அனுப்பின மெயில் வந்து போலீஸ் சம்பந்தமான எந்த விஷயமும் சொல்லலை, ஆனால் போலீஸ் இன்வால்வ் ஆகியிருக்கதா கமிஷனரே சொல்கிறாரு. இந்த மெயில் அவர் தான் அனுப்புனாரா, நவீன்குமார் தான் அனுப்புனாரா, இல்லை வேறு யாருன்னா அந்த மெயில் சென்ட் பண்ணாங்களான்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இருக்கலாம், கேள்விகள் நியாயம், சந்தேகங்கள் நியாயம். அதனால தான் அந்த மரணத்தை சந்தேக மரணம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த கேள்விகள்லாம் நியாயம். யார் அவரை சூசைட் பண்ண வச்சா, எப்படி சூசைட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நியாயமான கேள்விகள். மெயில் அவர் தான் அனுப்பிச்சாரா அப்படின்றதெல்லாம் நியாயமான கேள்விகள். இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது வந்து சென்னை நகர போலீஸ் தான் பதில் சொல்லணும். அதுதான் முடிஞ்ச அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறோம். சமீபத்தில் நடந்த இன்னொரு கஸ்டோடியல் டார்ச்சரும் வந்து ஐயப்பந்தாங்கலில் நடந்திருக்கு. சண்முக பிரியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே கண்மூடித்தனமாக அடித்து அவர் உடம்பை வந்து பிரித்து மேய்ச்சிருக்காங்க காவல்துறையினர். அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சோன்னா 25,000 பணம் கொடுத்து நீ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகு அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் சென்னை சரௌண்டிங்கில் தான் நடந்திருக்கு. சமீபத்தில் இந்த அஜித்குமார் மரணம் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. மன்னிப்பு கேட்டார் முதல்வர். என்ன செஞ்சார் டிஜிபி, என்ன செஞ்சுருக்கணும் முதல்வர் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல.
டிஜிபி வந்து இதில் ஒன்றுமே செய்யலை. அது ரொம்ப பேத்தட்டிக். HOPFன்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், அதுதான் டிஜிபி. அவர் வந்து இதில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணணும். யாரும் ஒன்றுமே சொல்லலை, கண்டிக்கவே இல்லை. அது அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கூட ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சேன்னு ப்ரெஸ் மீட் வச்சார். அதில் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக கேள்வி வரும்போது அவாய்ட் பண்ணிட்டு போனார். டிஜிபி இதில் சுத்தமாக ஒன்றும் பண்ணல. போலீஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெமோக்ரட்டைஸ் ஆகணும். அதான் சொல்கிறேன், இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரேடுக்குள்ளே போலீஸ் இருக்குது, கந்து வட்டிக்கு பின்னாடி போலீஸ் இருக்குது, கள்ளச்சாராயத்துக்கு பின்னாடி போலீஸ் இருக்குது, கஞ்சா பின்னாடி போலீஸ் இருக்குது, கஞ்சா பின்னாடி போலீஸ் இருக்குது, ஆட்கடத்தல் பின்னாடி போலீஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆனால் போலீஸ் இருக்குது. இதில் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொசிஷனில் யார் இருக்கா? டிஜிபி இருக்கார், உள்துறை செயலாளர் இருக்கார். துறை சார்ந்த அமைச்சர் வந்து முதலமைச்சர் ஏன் இதில் கண்டுகொள்ளவே இல்லை? ஒரு பிரச்சனை நடக்குது, இன்னொரு பிரச்சனை நடக்குது, மூணாவது ஒரு பிரச்சனை நடக்குது. இல்லை ஒரு துறை சார்ந்த அமைச்சர் ஒரு டிஜிபியோ இல்லை உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு சொல்லணும்ல, அதிகாரிக்கு வார்ன் பண்ணல, ஏன் பண்ணாமல் இருக்காரு? இல்லை இதை பற்றி அவருக்கு தெரியலையா? இல்லை சொல்கிறதுக்கான அதிகாரிகள் அவர்கிட்ட இல்லை? முதல்வர் வந்து எல்லாரோடைய சேர்ந்து டிஜிபி, கமிஷனரு, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சனு, இன்டெலிஜென்ஸ் ஐஜி எல்லாரோடையும் ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ரீஃபிங்கை வந்து அஜித் மரணத்தை ஒட்டியே அவர் நடத்தினார். நடத்திட்டு அதில் வந்து தன்னுடைய கோபத்தை, வேகத்தை, ஆத்திரத்தை எல்லாத்தையும் கொட்டினார். ஆனால் அதுக்கப்புறமும் பாண்டியராஜன் நீங்கள் சொல்லக்கூடிய ஐயப்பந்தாங்கல் இன்சிடெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுன்றது வந்து, இப்போ நம்ம உடம்புல ஜுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர்கிட்ட போய் 2 மாத்திரை போட்டு குணமாச்சுன்னா நல்ல டாக்டர்ப்பா குணமாச்சுன்னு சொல்லலாம். இப்போது குணம் ஆகலை, ஜுரம் அதிகமாகினே இருக்குது. அடுத்தது அது மண்டைக்கு போகுது, மண்டைக்கு ஜுரம் போனால் ஆள் செத்துருவோம், ரைட்டா? இதே மாதிரி நிலைமையை வந்து தமிழகத்தில் நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா, நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரம் வந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகளே தேவையில்லை, காவல்துறையே போதும். திமுக வந்து தோக்கடிச்சிடும் காவல்துறை. திமுகவுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக வந்து காவல்துறை தான் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி. இது வந்து முதல்வரோட லாங்குவேஜில் சொன்னால், எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு செயலை தான் வந்து காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 10,000 யாத்திரை போடலாம், 10,000 மாநாடு நடத்தலாம், மக்களை சந்திக்கலாம், போகலாம், இறங்கி நடக்கலாம், தெருவாக நடக்கலாம், ஒரே ஒரு ஆட்கள் சேர்க்கலாம், ஒரே ஒரு போலீஸ்காரன் போதும், உங்களை அப்படியே கேஸ் இறக்கிடுவான். அது மிகப்பெரிய கேஸ் பலூனை வந்து பில்டப் பண்ணி பெருசாக கொண்டு வரீங்க, ஒரே ஒரு குண்டூசி பிசுக் நீங்கள் காலி. ஸோ நீங்கள் காவல்துறையை வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா திமுக ஆட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வராது. ஓகே, குறிப்பாக ஒன்று சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அமைச்சரோ சரி, அதிகாரிகளோ சரி, இது போன்ற ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக மாட்டாங்க. அந்த அம்மா உடனே கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுபோல் இவர் செயல்படுறாரா அப்படின்றத இப்போ கிழிச்சாங்க அந்த அம்மா. வீரப்பன் காட்டில் ஒவ்வொரு பெண்ணோடைய பிறப்புறுப்பில் கரண்ட் வச்சாங்க. அப்பா முன்னாடி பொண்ணு நிர்வாணப்படுத்தப்பட்டான், பையன் முன்னாடி அம்மா நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க. அவங்கவுங்க பியை அவங்கவுங்க சாப்பிட்டாங்க. வாச்சாத்தியில் கற்பழிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர்? எம்ஜிஆர் ஆட்சியில் கொல்லப்பட்ட நக்சலைட்டுன்ற போர்வையில் கொல்லப்பட்டால் நாட்டை நேசித்த தோழர்கள் ஒரு 4,000 பேர் இருப்பாங்க. இந்த டார்ச்சர் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ஜெக்டு ஒவ்வொரு ஆட்சியிலும் இருக்குது. ஒவ்வொரு ஆட்சியிலும் இல்லையா, அது அதிமுக ஆட்சியில் தான் அதிகமாக இருந்திருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, சாத்தாங்குளம் எல்லாமே வந்து ஏடிஎம்கே பீரியடில் தான். இப்போ திமுக பீரியடில் அஜித்து இந்த பையன் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாக்அப் டெத்து 24 லாக்அப் டெத்து இல்லை, பலது கை உடைக்கிறது 31, இப்போ ஒன்று நடந்தால் 32 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. பொதுவாக தெரிஞ்சது எல்லாமே வந்து 24, 25 தான் சொல்லிட்டுருக்காங்க. எங்ககிட்ட யார் யார் இறந்துருக்காங்கன்ற பட்டியல் லிஸ்ட்டோடு நான் வச்சுருக்கேன். இது வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண ஒரு லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட 31 பேர் சமீபத்தில் லாக்அப் டெத்தில் தமிழகத்தில் இறந்துறாங்க. குறிப்பாக டிஎம்கே ஆட்சியில் இறந்தவங்க.
இப்போ ஒன்று சேர்த்தா 32 லாக்அப் டெத்து நடந்துருக்கு. அது ரைட்டுங்க. நான் அது 32 வந்து ஜுடிஷியல், தட் இன்க்ளூட்ஸ் பார்லிமெண்ட்டில் வந்த ரிப்ளை தான் அது. ஜுடிஷியல் கஸ்டடியும் இருக்குது. ஜுடிஷியல் கஸ்டடின்றது வந்து லாக்அப் முடிச்சுட்டு நீதிமன்றங்களுக்கு போனப்புறம் இறக்குறது. தட் இன்க்ளூட்ஸ் தட் இஸ் த லாக்அப் டெத்து வந்து திமுக ஆட்சியில் இல்லைன்னு சொன்னால் அது முட்டாள்தனமானது. திமுக ஆட்சியிலே இந்த ஆட்சியில் இருக்குது அந்த கொடுமைகள் என்பது இருக்குது. ஆனால் அது வந்து போன ஆட்சியிலலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, தொடர்ந்து இருக்குது. காவல்துறைன்றது ஒரு மிருகம், அதுவும் யூனிஃபார்ம் போடப்பட்ட மிருகம். அந்த மிருகத்துக்கு வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பிட்புல் டாகை வந்து கயிறு கட்டி ரோட்டில் இழுத்துட்டு போகிற கதை தான். அது யாரையும் கடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது இழுத்துட்டு போகிற ஓனரோட பொறுப்பு. பிட்புல் டாகை நீங்கள் சொல்ல முடியாது, அது பிட்புல் டாகு தான். அது கடிக்கும், மாட்டினா கடிக்கும், ஒரு 6 கிலோ கறியை எடுக்கும். அதுதான் அதோட நேச்சர். அதுதான் காவல்துறையும் அதோட நேச்சரும் அப்படி தான் இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அது டெமோக்ரட்டைஸ் பண்ணணும். ஓகே சார், இப்போ கடைசியான ஒரு கேள்வி. அதிமுக ஆட்சியில் இந்த பென்னிஸ் ஜெபராஜுடைய அந்த லாக்அப் டெத்தை மிகப்பெரிய அளவில் கிளைம் பண்ணாங்க டிஎம்கே. இது வந்து அரசியலாக கொண்டு பண்ணாங்க, தேர்தலில் கூட பிரச்சாரமாக கொண்டு பண்ணாங்க, போராட்டம், போஸ்டரு, பேனரு, மறியல்னு எல்லாம் பண்ணாங்க. நம்ம ஆட்சியில் ஒரு விஷயம் நடக்கும்போது அதை வந்து ஒரு முதல்வர் வந்து கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதா அப்படின்ற ஒரு எல்லாரும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது தப்பு நம்ம சுட்டி காட்டுறோம், அதே தப்பு நம்ம ஆட்சியில் திருப்பி செய்யும்போது தப்பா இல்லையா? ஆட்சியில் சத்தாங்குளம் பெனிக்ஸ் ஜெயராஜ் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அப்போ வந்து சிபிஐ என்கொயரிக்கு அந்த கேஸ் போச்சு. அது எப்படி போச்சு? ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது, சிபிஐக்கு கொடுங்க. இந்த வாட்டியும் அதே ஹைகோர்ட்டு தான் வந்து இந்த கேஸையும் அனுப்பிச்சிருக்கு. இந்த கேஸை வந்து ஹைகோர்ட் அனுப்பலை. ஆமாங்க, நம்ம மதுரை ஹைகோர்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. மதுரை ஹைகோர்ட் அனுப்பலை. மதுரை ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு வந்து சிபிசிஐடி விசாரிக்க தான் சொல்லிச்சு. இல்லைங்க, அது வந்து அந்த விசாரணை பண்ணுறாருல அந்த சார், எனக்கு தெரியும் சார். பெட்டு கட்டுறீங்களா? பெட்டு கட்டுறீங்களா? ஃபேக்ட்டுக்குள்ளெல்லாம் என்கிட்ட வராது, மோதாதீங்க சார். இந்த கோர்ட்டும் இந்த ஆட்சியில் இந்த அவர் பேர்னா பாலசுப்ரமணியமா, அந்த ஜட்ஜு வந்து சிபிசிஐடி என்கொயரி தான் சொன்னார். ஆனால் அதை மீறி நான் சிபிஐ என்கொயரி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தது ஸ்டாலின். அது இல்லாமல் அந்த குடும்பத்தோடு நேரடியாக பேசி மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்ற வார்த்தைலாம் நான் வந்து டிவியை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கினேன். போலீஸ் சுடும்போது டம்முன்னு ட்ரம்மில் சுடுவாங்க, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பேசலை. நான் டிவியை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்லாம் பேசலை. தப்பு, தவறு, மன்னிக்க முடியாத தவறு. நான் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் அதில் டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணல. அவர் ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போது கீழே இருக்கவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணேன். இது மாதிரி சில ஃப்ளாஸ் வந்து இருக்குது. பட் ஒரு இன்டென்ஷன் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து இந்த கவர்மெண்ட்டில் தெரியுது. பட் அது போதுமானதில்லை அப்படின்றது தான் இந்த நவீன் விஷயத்தில் இப்போ தெரியுது. இந்த காவல்துறையில் டிஜிபி ஒன்றுமே செய்யாமல் இருக்கார். இத்தனைக்கும் அஜித் சம்பவத்துக்கு பிறகு மைக்கில் போகிறாரு டிஜிபி. மைக் டூன்றது வந்து இவர் டேவிட்சன் தேவாசிர்வா போயிட்டு நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் யார் மூலையும் இல்லீகலாக ஸ்டேஷனுக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, குடிச்சிட்டு இருந்தால் விட்டுருங்க, எதாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைக்கில் பேசினதாக சமூக வலைதளங்கள்லாம் வந்துச்சு. ரைட்டு, எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லியே, சட்டவிரோதமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லலையே, உயரதிகாரிகளுக்கு தெரியாமல் பெட்டிஷன் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. அதுதான் பாண்டியராஜன் செஞ்சு. அதாவது ஒரு இடத்துல அணை கட்டுறாங்க, இன்னொரு இடத்துல தண்ணி பிச்சுக்கிட்டு வருது. அப்போது ஆக மொத்தம் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது வரம்பு மீறல், ஒழுக்க மீறல் அப்படின்ற ஒரு காட்டாற்று வெள்ளம் மிக கனமாக பெஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து இப்போது ஆட்சிக்கு முடியறதுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா
இது உங்களுக்கு ஒரு பேரிடியாக தேர்தல் நேரத்தில் வந்து நிற்கும். ஆழமான கருத்துக்களை எங்கள் சேனலுக்காக முன் வச்சிங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நேயர்களே, இது போன்ற வீடியோக்களை, நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே.